ஒரு பிரஸ் மீட்ல பப்ளிக்ல ஓப்பனா பட்டியலின மக்களை காலுன்னு ஒப்பிடுறான். இவன் ஒரு தலைவன், இவன் கூட இன்னும் பட்டியலின மக்கள்லாம் இருக்கிறாங்க. பேர்பட்ட ஆச்சரியமா இருக்கு. இதை பார்க்குறாங்க, இன்னும் பட்டியலின மக்கள் இதை பார்த்துட்டு இன்னமும் ஒரு ஆள்னு மதிக்கிறாங்க. இதை யாரும் கவனிச்சாங்களா இல்லைன்னு தெரியல. ஏன்னா 10 நாள் அது யாரும் கண்டுக்கல. இந்த விஜய் பிரச்சனை, இந்த சினிமா பிரச்சனை, இந்த சர்டிஃபிகேட்டு, அது இது பராசக்தி படம் எல்லாம் பிஸி ஆகிட்டாங்க. நானும் பிஸி ஆகிட்டேன். நானும் பார்க்கல, நான் இப்போ தான் பார்த்தேன். இது யாருன்னு சொல்லணும்னு அவர் பட்டியலின மக்களை சொல்லலை, அவர் குறிப்பிட்டு சொல்லலை, அவர் யாரையும் சொல்லலைன்னா அப்படியே தொடர்ச்சி அந்த பிரஸ் மீட்டை கேளுங்க. அடுத்து ஒன்று சொல்லியிருப்பான், என் கால்கள் வலுவா இருந்தாதான் என் உடம்புல எந்த பாகம் வலுவா இருந்தாலும் பயன் இருக்கு. அப்ப ஆதி தமிழ் குடி விடுதலை பெறாம எவனும் விடுதலை பெற முடியாது. அந்த பேர், அது விடுதலைக்கு விடுதலைன்னு பேர் இல்லை. அவங்க விடுதலை பெறாங்க, அவங்க அதிகாரத்துக்கு வராங்க, அவங்க வந்து முன்னாடி நிற்கணும், இந்த பேச்செல்லாம் கரெக்டு. ஆனால் அவங்கள என்னவா நீ பார்க்குற? ஒரு உடம்புல காலா பார்க்குறடா ஃபுல். ஏன்பா அவர் என்னத்தை பாருங்கப்பா, அவர் என்னன்னா அந்த ஆதிக்குடிகள் பட்டியலின மக்கள் விடுதலை பெறணும், அதான் ஒரு எண்ணம், அதான் ஒரு எண்ணம், அதான் ஒரு எண்ணம். அதுக்காக பேசுகிற இந்த ஓட்டு அரசியல் அந்த எண்ணம் இல்லை. அவருக்கு வந்து பட்டியலின மக்கள் விடுதலை பெறணும். இப்போ உழுந்து வாரி வாரி வேலை செஞ்சுக்கிற அதுக்கு தான் இதில் பேச போகிற ஆள் என்னென்ன பேசி வைக்க போகிறான் பாருங்க. பட்டியலின மக்களை காலுக்கு ஒப்பிட்டு பேசுகிற இவெல்லாம் ஒரு தலைவன். விஜய் ரசிகர்ல அதை பார்க்குறாங்களா இல்லையா? விஜய் ரசிகர்ல யாராவது பட்டியலின மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இல்லை இவன் கட்சியில் யாராவது பட்டியலின மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? ஒன்றும் புரியலையே. காலுக்கு ஒப்பிட்டுட்டு அப்புறம் என்ன விடுதலை? என்னடா விடுதலை? நீலாம் மூளைக்கு ஒரு ஆள் ஒப்பிடுவான், கண்ணுக்கு ஒரு ஆள் ஒப்பிடுவான், வாய்க்கு ஒரு ஆள், ஹார்ட்டுக்கு ஒரு ஆள், வயிற்றுக்கு ஒரு ஆள், இதுக்கு ஒரு ஆள் ஒப்பிட்டு காலுக்கு வந்துட்டான். ஸ்ட்ரெயிட்டாக காலு தான் வலுவாக இருக்கணுமா, மூளை கழட்டி போட்டணும் போட. அடுத்து வரும் ஆள்